பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய நோக்கம் ஒரு வருடத்தில் வேதாகமம் முழுமையாக வாசித்து முடிக்க வேண்டும். வேத வாசிப்பு பகுதி ஆதியாகமம் 13 முதல் ஆதியாகமம் 17 வரை. 13வது அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் பிரிந்து செல்வார்கள். 14வது அதிகாரத்தில் லோத்துவோட பொருட்கள் எல்லாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு போவார்கள். அதை ஆபிரகாம் யுத்தம் செய்து மீட்டு கொண்டு வருவார். 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு சொப்பனம் ஏற்படும். அந்த சொப்பனத்திற்கு பின்பு கர்த்தரோடு அவர் பேசி தனக்கு பிள்ளை வேண்டும் என்று கேட்பார். 16வது அதிகாரத்தில் சாராள் அடிமை பெண்ணான ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுப்பாள். அதன் நிமித்தமாய் ஆகார் குழந்தை கர்ப்பம் தரிப்பார்கள். அதற்கு பின்பு சாராளை அவர்கள் அற்பமாக நடத்துவார். அதன் நிமித்தமாய் சாராள் தனது கணவனிடம் சொல்லி ஆகாரை துரத்தி விடுவார். அதில் வனாந்தரத்தில் சில காரியங்கள் நடக்கும். அதில் கூறப்படும். 17வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். அதில் அவர் உனக்கு ஈசாக்கு என்னும் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்வார். பின்பு அவர் வம்சத்தில் உள்ள எல்லோரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்றும் சொல்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.